அன்பு அண்ணன் எமில் ஜெபசிங் அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அண்ணனுடைய கடைசி நிமிடங்கள், தைராய்டு என்ற வியாதி அவர்களுக்கு வந்ததிலிருந்து அவருக்கு அதிகமாக சுகவீனம் அடைந்தார்கள். ஆனாலும் ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். சரி, இதை நாம் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சென்று நாம் அதை பரிசோதனை செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அனைவரும் ஆலோசனை சொன்னதினால் இவர்கள் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் இவரை அங்கே அனுமதித்தார்கள். அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் அண்ணனை பரிசோதித்து, உங்கள் உடலில் அதிகமான வியாதிகள் இருக்கின்றன, ஒரு கட்டி இருக்கின்றது, ஒருவேளை அது புற்றுநோயாக கூட இருக்கலாம் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுபோலவே அண்ணனுடைய உடலில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அண்ணனிடமும் சொல்லிவிட்டார்கள். இன்னும் நீங்கள் 6 மாதம் வரைக்குத்தான் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் என்று வேற சொன்னார்கள். இந்த 6 மாதம் என்ற வார்த்தையை கேட்ட அண்ணன் எமில் ஜெபசிங் அவர்களுக்கு எப்படித்தான் இந்த வார்த்தைகளை தாங்கினார்களோ அது நமக்கு தெரியாது. ஆனாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று அவர்கள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் வழக்கமாக ஊழியத்தை செய்ததை விட மிகவும் துரிதமாக வேகமாக ஊழியங்களை செய்தார்கள். அலுவல் காரியங்கள் மற்றும் மிஷனரி ஸ்தாபனத்திற்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை ஓடோடி அவர்கள் உழைத்து அதை நிறைவேற்றினார்கள். தான் பெற்ற தரிசனத்தை கடைசி வரைக்கும், அந்த விஸ்வவாணி என்ற மாபெரும் இயக்கத்தை இன்று வரையும் அது பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை இதுவரைக்கும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இத்தனை ஆண்டுகள் என்னை வைத்திருந்தார்கள். ஆனால் நான் இப்போது கடைசி கட்டத்தில் நான் வந்துவிட்டேன். ஆனாலும் கிறிஸ்துவுக்காக நான் முழுமீச்சாக ஓடி உழைப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்துடன் அண்ணன் அவர்கள் முழுமீச்சாக ஓடி உழைத்தார்கள். 19/12/2013 ஆண்டு வியாழக்கிழமை அன்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார்கள். அண்ணன் மறைந்தாலும் விஸ்வவாணி என்ற மாபெரும் மிஷனரி இயக்கம் இன்றும் அநேகரை கிறிஸ்துவுக்காக வழிநடத்தி கொண்டிருக்கிறது, அநேக ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு எமில் அண்ணனுடைய தியாகமும் உழைப்பும். அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை புதைக்காமல் விதைத்து கொண்டிருங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.